சென்னை வேளச்சேரி பகுதியில் சாலையில் தேங்கிய வெள்ளம் இன்னும் வடியாததால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறும் நிலையில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வாகனம் இல்லாததால் மீண்டும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இன்னும் எவ்வளவு மக்கள் வெளியேற முடியாமல் தவித்துட்டு இருக்காங்க? முழு விவரம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரியினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்னமும் மழைநீர் வடியாமலேயே இருக்கிறது. பெரியார் போல வேளச்சேரி ரயில் நிலையம், வேளச்சேரி அந்த பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நகர் முழுவதுமே இன்னமும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டும் மழைநீர் அந்த பிரதான சாலையிலேயே ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியில் வந்து பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சில ஒரு பேருந்து கூட அந்த பகுதியில் மழைநீரில் சிக்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வேளச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இன்னும் வீடுகளுக்குள் சிக்கி அழைத்து வருகின்றனர். அவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மாநில அரசினுடைய மீட்பு படையினர், ராணுவம் மற்றும் உள்ளிட்டோர் அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிராக்டர், ஜேசிபி இயந்திரம், படகுகள் மக்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு தங்க வைக்கப்படுகின்றனர். மீட்கப்பட்ட மக்களில் சிலர் தங்கள் முகாம்களுக்கு செல்ல விரும்பாமல் ஊர்களுக்கு செல்ல விருப்பம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த வெள்ளம் குறித்த பகுதியில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு, அதாவது எந்த மழைநீர் வடிந்து பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகிறதோ அது போன்ற பகுதிக்கு அவர்களால் வாகனங்கள் எதுவுமே அந்த பகுதியில் இயக்கப்படாத ஒரு சூழலில் கிலோமீட்டர் தூரத்திற்கு தாங்கள் நடந்து நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் ஏதேனும் வந்தால் அந்த வாகனங்களை நிறுத்தி தங்களை குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு விட இயலுமா என்று ஒவ்வொருவரும் அங்கு வருபவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அவ்வாறு வரக்கூடிய வாகனங்கள் ஒரு சிலவும் ஒரு மனிதாபிமான எண்ணத்தோடு அந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னமும் மழைநீர் முழுமைக்கு இயல்புகளை திரும்புவதற்கு 2 நாட்கள் ஆகும் என வேளச்சேரி சட்ட உறுப்பினர் ஹசன் மௌலானா தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட பெரும்பாலான மக்கள் இன்னும் தங்களுக்கு எந்த உதவிகளும் வந்து சேரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தொலைத்தொடர்பு என்பது அந்த பகுதியை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் முற்றிலுமாக தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கும் ஒரு சில இடங்களில் கூட முறையாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.